ஓம் சங்கடம் தீர்க்கும் சரி பகவானே மங்களம் பொங்க மனமைத்தல்வா சச்சரவென்றி சகா நெறியில் இச்சகமாலை என்னல் தாதா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. என்று விஸ்வாவாச வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி 29/11/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி நவமி. இரவு 11:15 வரை. பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி. இரவு 2:22 வரை. பிறகு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் ஹர்ச்சனம். கர்ணம் பாலவம். நேத்திர 2, ஜீவன் 1. மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள். இன்றைய நாள் பிரளய கல்பாதி. இன்றைய மகாவிஷ்ணுவை வழிபட சர்வதோஷமும் நிவர்த்தியாகும். குடும்ப அபிவிருத்தி அடையக்கூடிய நாளாக எம்பெருமான் மகாவிஷ்ணு வழிபட சர்வ காரியமும் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம். இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. பிறகு 10:30 வரை முதல் 12 மணி வரை 2 முறை நல்ல நேரங்கள் வருகிறது. இன்றைய குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய வார சூளை கிழக்கு தென் கிழக்கு. பரிகாரம் தயிர். காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அதே நேரம் உடல் அசதியும் மன சோர்வும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மேசராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம். உடல் அசதியும் மன சோர்வும் இருக்கும். செய்யும் வேலையில் கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லையேன் மனக்கவலைகள் உருவாக வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும். பரணி சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். கிருத்திகை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். மீன் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம் மிதுனம் கடகராசி நண்பர்களை பற்றி. உங்களுடைய அனைத்து காரியங்களும் நிறைவேற மகாவிஷ்ணு வழிபட சர்வதோஷமும் நிவர்த்தியாகும். வணக்கம்.